தேவன் அழகான ஒரு ஃபார்முலாவை யோசுவாவுக்கு கற்றுத்தருகிறார். யோசுவா மோசே இறந்த பின்பு அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தலைவனாக இருந்து அவர்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறார். அத்தனை பேரும் கலகம் செய்யும், கேள்வி கேட்கும், அடங்காத, ஒத்துக்கொள்ளாத, தன் இஷ்டப்படி நடக்கிற ஜனங்கள். ஒருவர் இருவர் அல்ல, 40 லட்சம் ஜனங்களையும் அவன் அடக்கி அவன் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர்கள் நடக்க வைக்க வேண்டும். ஒரு மனதாக கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது எப்படி முடியும்? மோசேயினாலேயே முடியவில்லை. அவன் திணறி தடுமாறித்தான் அத்தனை பேரையும் நடத்தினான். இப்பொழுது யோசுவா அந்த ஸ்தானத்தில் நிற்கிறான். மோசேயினால் நடத்த முடியாதபடியால் தேவன் பல முறை தலையிட்டு பலரை கொன்றார். அநேகர் செத்து போனார்கள். இந்த ஜனங்களை தான் அந்த மோசே ஸ்தானத்தில் இருந்து நடத்த வேண்டும். இதனால்தான் தேவன் ஒரு ஃபார்முலாவை யோசுவாவுக்கு கற்றுத்தருகிறார். இதன்படி நிச்சய், அப்போது நீ புத்திசாலியாய் நடந்து கொள்வாய். நீ எதை செய்தாலும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. மோசே கூட நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த ஃபார்முலாவின் படி நீ செய்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லுகிறார். இந்த ஃபார்முலாவை நீ கற்றுக்கொள், இது உன் மனதை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். சரி, விடுங்கள். யோசுவா அதன் பின் அந்த ஃபார்முலாவின் படி தான் நடந்தான். அதன்படி நடந்ததுனாலே கடைசி நாள் வரைக்கும் தலைவனாக இருந்து அந்த ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் சேர்த்து விட்டான். இது ஒரு பெரிய சாதனை தான். மோசே காலத்திலே கலகம் பண்ணின ஜனங்கள் இவனுடைய காலத்திலே கலகம் பண்ணவில்லை. மோசே காலத்திலே அப்போ கர்த்தர் வெளிப்பட்டு அந்த ஜனங்களை நியாயந்திருக்க வேண்டி இருந்தது. பலர் செத்தார்கள். இப்பொழுது யோசுவான் காலத்திலே அப்படியெல்லாம் நிகழவில்லை. ஜனங்களுக்கு முன்பாக தேவன் மோசேயிடம் முகமுகமாக பேசினது போல யோசுவாவிடம் பேசுவதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் முகங்குப்புற விழுந்து ஒவ்வொரு பிரச்சனை சமயத்திலும் அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தான். அத்தனை பிரச்சனைகளுக்கும் பதில் தேவன் கொடுத்தார். அதனால் அவன் ஜெயித்து கொண்டே இருந்தான். இதை பார்த்த ஜனங்கள் யோசுவாவுக்கு கீழ்ப்பிடிந்து அடங்கி நடந்தார்கள். அவன் சொற்படியெல்லாம் கேட்டு நடக்க பழகி கொண்டார்கள். சரி, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இதே தேவன் இன்று நம் வாழ்க்கையிலே அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினால் மோசே கூட இருந்தது போல நம்மோடு கூடவும் இருப்பார். அவ்வளவுதான். நமக்கும் ஒருவரும் ஏற்று நிற்பதில்லை. அவ்வளவுதான். நாமும் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயித்து கொண்டே இருப்போம். அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா யோசுவா கை கொண்டான். அதே ஃபார்முலாவை நாமும் கை கொள்ளலாம். அது என்ன? என் பிரமாணங்களை நீ மனதிலே எழுதி கொண்டு அதை விட்டு விலகாதபடி எப்போதும் அதில் கவனமாக இருப்பாயாக. அப்படி நீ நடக்கும்போது நீ செய்கிற எல்லா கிரியைகளிலும் புத்திசாலியாக நடந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். நீ என்ன செய்தாலும் அதன் முடிவு உனக்கு தான் ஜெயமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள் வரை. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், தோற்கக்கூடாது. அது நியாயமான ஆசைதான். ஆனால் இவர் சொல்வது எப்போதும் ஜெயிப்பது. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எதிரிகள் எல்லோரையும் நாம் தான் மேற்கொண்டு ஜெயித்து கொண்டிருப்போம். அதற்கு முக்கியம் என் பிரமாணங்கள். என் பிரமாணங்களை விட்டு நீ விலகக்கூடாது. நான் கற்றுக் கொடுத்திருக்கிற பிரமாணங்கள், அன்று மோசேயின் மூலமாக கற்றுக் கொடுத்த பிரமாணங்கள் 10 கட்டளைகள். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற பிரமாணங்கள் சிலுவை உபதேசம், மலை பிரசங்கம். மேலும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, உன்னை வெறுத்து, உன் உடைமைகளை வெறுத்து, உன் சொந்த ஜனங்களை வெறுத்து, இப்படி
அவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். நீ சிலுவையிலே மரித்து விட்டாய், உனக்காக நான் வாழ்கிறேன் என்பது உடன்படிக்கை. அதைத்தான் சிலுவையின் உபதேசம் என்று சொல்லுகிறோம். மலைப்பிரசங்கம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கற்பனைகள். பழைய ஏற்பாட்டிலே மோசே கொடுத்த கற்பனையை அவர் திருத்தி மேம்படுத்தி தன்னுடைய கற்பனைகளாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் கை கொண்டால்தான் நாம் அவரோடு பரலோகத்திலே பெரியவர்களாக இருப்போம். அவைகளை சிறிதான ஒன்றையாகிலும் மீறிவிட்டால் பரலோகத்திலே சிறியவனாகத்தான் இருப்போம் என்று சொல்லுகிறார். மேலும் ஒருவன் தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்றும் தெளிவாக பேசுகிறார். தன்னை வெறுத்து, தன் உடைமைகளை வெறுத்து, தன் சொந்தங்களை வெறுத்து, இவைகள்தான் கட்டளைகள். இந்த விதமாக நாம் நம்மை காத்து கொள்ளும் பொழுது எப்பொழுதும் ஜெயிக்கலாம். இவை இருதயத்தை விட்டு விலகக்கூடாது. நம் பார்வையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை இந்த கட்டளைகளும் கற்பனைகளும் உடன்படிக்கையும் தான் வகையறுக்க வேண்டும். நம்முடைய முடிவுகள் இவைகளை பொறுத்து தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள், நாம் போக வேண்டிய திசை இந்த கட்டளைகளினாலும் இந்த கற்பனைகளினாலும் உடன்படிக்கையினாலும் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்பொழுதும் ஜெயிப்போம். அப்பொழுதுதான் தேவன் நம் கூட இருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மை வழி நடத்துவார். நாம் மீறி விட்டோமானால் தேவன் நம்மை கைவிடுவார், நம்மை விட்டு விலகி விடுவார். எப்பொழுதும் நம்மோடு போராடுகிற பல பிரச்சனைகள் தான் வாழ்க்கையை சிதைத்து போடுகின்றன. நம்மால் மேற்கொள்ள முடியாதபடி அவைகள் தடுமாற பண்ணுகின்றன. நமக்கு அவைகளால் மனம் உடைந்து போகிறது. தடுமாற்றமும் திக்குமுக்காடலுமாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது. இதனால்தான் நாம் கற்க வேண்டிய இந்த ஃபார்முலாவை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எப்பொழுதும் நமக்கு முன் ஒரு திறந்த வானம் இருக்கும், திறந்த வழி இருக்கும். நாம் செல்ல வேண்டிய நெருக்கத்திலே தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். வெளியே வரும்படிக்கு தேவன் நம் கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்படியானால் ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி தருவார். நாம் திக்குமுக்காட வேண்டாம், நமக்கு ஆலோசனை தருவார், நம்மோடு ஒத்தாசையாக இருப்பார். யோசுவாவுக்கு ஒத்தாசையாக இருந்ததினால்தான் அவன் அந்த ஜனங்களை அத்தனை இக்கட்டுகளின் வழியிலும் காப்பாற்றி நடத்தினான். யோர்தானை கடந்தான், எரிகோ பட்டணத்தையும் மேற்கொண்டு அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்த தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தான். அத்தனை இடர்பாடுகளையும் மேற்கொள்ள முடியாத ஓக், மாக், ஓக் ஆகிய ராஜாக்களை அவன் மேற்கொண்டு அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்த தேசத்தை பிரித்து கொடுத்தான். இது அவன் தானாக செய்திருக்க முடியாது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மேற்கொள்ள முடியாதவைகள், கடக்க முடியாதவைகள், எதிர்க்க வேண்டிய பலசாலிகள் அத்தனையும் நாம் மேற்கொள்ள தேவன் நம் கூட இருக்க வேண்டும். நாம் எதிர்க்க முடியாதது என்ன? பணப்பிரச்சனை. நாம் எதிர்க்க முடியாதது என்ன? அடங்காத பிள்ளைகள். நாம் எதிர்க்க முடியாதது என்ன? வேலை இல்லாத திண்டாட்டம். இப்படி நம்மோடு போராடுகிற பல பிரச்சனைகள் எதிர்க்க முடியாதவை மட்டுமல்ல, நமக்குள் இருக்கிற கனவுகள், ஆசைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் அவைகளையும் நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை. அத்தனையும் தேவன் சமாளித்து கொடுக்கிறார். அவர் நம் வாழ்க்கையை திட்டமிட்டு, அவர் தலையிட்டு எல்லாவற்றையும் சமாளித்து கொடுக்கிறார். நாம் அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாமல் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கும்போது, உடன்படிக்கையை கை கொள்ளும் பொழுது இது சம்பவிக்கிறது. என் வாழ்க்கையில் இடைவிடாத ஜெயம்தான். எனக்கு எதிர்த்து நிற்பவர்கள் ஒருவரும் இல்லை. பணத்தாசையா, கவலையா எதுவுமே என்னை தொடுவதும் இல்லை. அவர் என்னோடு இருக்கிறபடினாலே திடகாத்திரமான நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உறுதியான வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கை, பாவத்தின் மேலே ஜெயம், அவரை போல பரிசுத்தம் எளிதாக கிடைக்கிறது. இது ஒரு ஃபார்முலா, யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த ஃபார்முலா. இது செயல்படுத்தி
காண்பித்தான் யோசுவா. இஸ்ரேல் ஜனங்களை, அடங்காத இஸ்ரேல் ஜனங்களை இவனுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள், சீர்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவதை நிறுத்திவிட்டார்கள். அவனுடைய ஆலோசனையின்படியெல்லாம் செய்ய மோசேயிடம் எதிர்த்தது போல இவர்கள் எதிர்ப்பது இல்லை. அவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய பழகிவிட்டார்கள். இதுதான் ஆச்சரியம். நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது எல்லோரும் நமக்கு கீழ்ப்படிவார்கள். இதுதான் புத்திசாலித்தனம். தேவ வார்த்தையை நாம் மீறிவிட்டால் நமக்கு நம் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். நம்மால் யாரையும் அடக்க முடியாது. நமக்கு விரோதிகள் தானாக எழும்பி வருவார்கள். இதுதான் உண்மை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. உண்மை என்றால் என்ன? அதை மாற்ற முடியாது. ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதன்படி செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். அதன்படி செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றமாக, துயரமாகத்தான் இருக்கும். இதனால்தான் நான் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையை பார்க்காமல், என்னுடைய எதிரிகளை பார்க்காமல், என்னுடைய தேவைகளை பார்க்காமல், என்னுடைய பிரச்சனைகளை பார்க்காமல், என்னுடைய ஆசைகளை பார்க்காமல், என்னுடைய கனவுகளை பார்க்காமல் ஒரே கவனம் அவருடைய பிரமாணத்தின் மேல்தான் இருக்கும். அவர் பிரமாணத்தை நாம் கவனித்து பார்த்து அவைகளை குறித்து சிந்தித்து அவைகளுடைய ஆழங்களை புரிந்து கொண்டால்தான் அதன்படி நாம் செய்ய முடியும். மன்னிப்பதை பற்றி பேசியிருக்கிறார், பணத்தை பற்றி பேசியிருக்கிறார், நாளை பற்றி கவலைப்படுவதை பற்றி பேசியிருக்கிறார், தாழ்மையாக இருப்பதை பற்றி பேசியிருக்கிறார், சாந்தமாக இருப்பதை பற்றி பேசியிருக்கிறார், நீதியை விரும்புவதை பற்றி பேசியிருக்கிறார், நம்மை மட்டுமே நியாயம் தீர்த்து மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருப்பதை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி பல காரியங்களை குறித்து அவர் தெளிவாக பேசியிருக்கிறார் அவருடைய கற்பனைகளிலே. இவைகளை நாம் காத்து கொண்டால்தான் தேவன் நம்மை காத்து கொள்வார். இவைகளை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். தேவன் நம்மை காத்து கொள்வார் என்றால் என்ன? நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் ஆலோசனை சொல்வார், நம்முடைய தேவைகளுக்கு அவர் உதவி செய்வார், நம்முடைய பண பிரச்சனைகளை அவர் பிரச்சனையாக எடுத்துக்கொள்வார், அடங்காத பிள்ளைகளை அடங்க செய்வார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடினாலே அவர் சகலவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்துவார். சகலவற்றையும், நமக்கு கீழ்ப்படியாதது ஒன்றுமே இருக்காது. நாம் அவருக்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்தும் போது அவர் சகலவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்துவார். ஆம், சகலவற்றையும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவரே உயர்வாக நேசிக்கப்படத்தக்கவராக, எல்லாவற்றை காட்டிலும் மிக அதிகமாக நேசிக்கப்படத்தக்கவராக விளங்குவார். அவர் கற்பனைகளும் கட்டளைகளும் உடன்படிக்கையும் அதற்கே உதவி செய்கிறது. கட்டளைகள் முக்கியமாக உதவி செய்கிறது. நம் நண்பர்களை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்தவே அது நம்மை கட்டுப்படுத்துகிறது. நண்பர்களை அதிகமாக நேசிக்கும் போது அங்கு சிலுவையை நமக்கு வைக்கிறார். நம்முடைய பொருள்களை நேசிக்கும் போது, நம்முடைய ஜீவியத்தை நேசிக்கும் போது அங்கு சிலுவையை கொண்டு வந்து வைக்கிறார். நாம் எதையெல்லாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அதற்கெல்லாம் சிலுவை வந்து நிற்கிறது. நாம் அடங்கி அவரை மட்டும் பிரதானமாக நேசிக்க பழக்குவிக்கப்படுகிறோம். இது நன்றாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. நம் மனம் அழகாக பக்குவப்படுத்தப்படுகிறது. இப்படி அவரை அதிகமாக நேசிக்கிறபடினாலே அவரும் நம்மை பதிலுக்கு அளவில்லாத அன்பினாலே நம்மை திக்கு முக்காடச் செய்கிறார். நம் வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நமக்காக அவர் வாழ்ந்து நம் முடிவுகளை எல்லாம் அவர் தீர்மானித்து எப்படி வாழ வேண்டும், இங்கு போக வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், யாரை கல்யாணம் பண்ண வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும், இப்படியெல்லாம் அவர் தீர்மானித்து நம் வாழ்க்கையை நடத்துகிறபடினாலே சமாதானம் கலைவதில்லை, இளைப்பாறுதலாக இருக்கிறது. நமக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. யோசுவாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் புத்திசாலியாக எல்லா சமயத்திலும் நடந்து கொள்ள முடிகிறது. எல்லா சமயத்திலும். அதனால்
நம் கவனம் அவருடைய கற்பனையின் மேல் தான் இருக்க வேண்டும். அவர் கற்பனை என்ன சொல்லுகிறது, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதைத்தான் நான் உத்து பார்த்து படித்து கொள்கிறேன். இதிலே தேர்ச்சி அடைய வேண்டும், மாஸ்டராக வேண்டும். மன்னிப்பதிலே, விட்டு கொடுப்பதிலே, சகிப்பதிலே, சாந்தமாக இருப்பதிலே, ஆவியில் எளிமை, தாழ்மையாக இருப்பதிலே, நம்மை நாமே நியாயந்திருப்பதிலே, பிறரை குற்றம் சொல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நம்மையே குற்றப்படுத்தி நம்மிடம் இருக்கிற குறைகளை கண்டுபிடித்து விலக, இப்படி நடக்கும்போது தான் தேவன் நம் கூட இருப்பார். இதில் நான் மாஸ்டராக வேண்டும். இதற்காக என்னுடைய பிரச்சனைகளை கவனிப்பதில்லை, அனுதின வாழ்க்கை போராட்டத்திலே கவனம் செலுத்துவதில்லை. அதை அவர் பார்த்து கொள்ளட்டும். என்னுடைய வாழ்க்கையின் திசையை அவர் நடத்தட்டும், பார்த்து கொள்ளட்டும். நான் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதில் மட்டும் கவனமாக இருக்கிறேன். அதில் தேர்ச்சி அடைய விரும்புகிறேன். அதில் பழக்கமுள்ளவனாக விரும்புகிறேன். நாளை பற்றி கவலைப்படாதிருக்க பழக்கமுள்ளவனாக விரும்புகிறேன். பணத்தை நேசிக்காமல் இருக்க பழக்கமுள்ளவனாக மாறுகிறேன். மாய்மாலம் பண்ணாதிருக்க பழக்கமுள்ளவனாகிறேன். பிறரை மன்னிக்க, எதிரிகளையும் சிநேகிக்க, நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய, உண்மையை உண்மை என்று சொல்ல, இல்லாததை இல்லை என்று சொல்ல, இப்படி பழக வேண்டியது இருக்கிறது. இச்சை இல்லாமல் இருக்க, கண்களிலே இச்சை இல்லாமல் இருக்க பழக வேண்டியது இருக்கிறது. மனதை இருதயத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள பழக வேண்டியது இருக்கிறது. பழகிதான் ஒரு நாள் அதில் நாம் தேர்ச்சி அடைய முடியும், மாஸ்டராக முடியும். அப்படி நாம் தேர்ச்சி அடைய தேவன் நமக்கு சமீபமாக இருப்பதை பார்க்க முடியும். நாம் மேற்கொள்ள முடியாத கஷ்டமான காரியங்களையும் எளிதாக கடந்து செல்லலாம். எப்படி மேற்கொள்ள முடியாத எரிகோவை அவர் மேற்கொண்டார்களோ, கடக்க முடியாத யோர்தானை எப்படி கடந்தார்களோ, பலசாலியான காக் போன்ற ராஜாக்களை மேற்கொண்டார்களோ, நம்முடைய வாழ்க்கையிலும் அது சம்பவிக்கும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். பணம் எப்போதும் பணம் என்று நம்மோடு போராடுகிற காரியங்கள் அடங்கி போகும். பணம் நம் தேவைக்கு தகுந்த அளவு எப்போதும் கையில் இருக்கும். குறைவான பணம் இருந்தாலும் அது நம் தேவையை நிறைவாக்கி தரும். நம் கவனம் அவர் கற்பனைகளை விட்டு விலகும்போது தான் நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படுகிறது, தாறுமாறாகிறது. குடும்பங்கள் பிரிகின்றன, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள், தேவன் நம்மை விட்டு விலகி விடுகிறார். இது ஆபத்து, இது கூடாது. நம்மை படைத்த தேவன் நாம் அவருக்கு முன் எப்போதும் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கிறார். நாம் நீதியுள்ளவர்களாக இருப்பதனால்தான் அவரை நாம் ஆராதிக்க முடியும். நீதி என்றால் என்ன? அவர் கற்பனைகளின்படி நடப்பது, அவருடைய சித்தம் மட்டுமே செய்வது. நம்முடைய சித்தம் ஒன்றுமே செய்யப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதா செய்ய காண்பிக்கிறதோ அதன்படி மாத்திரம் செய்கிறேன், நானாக எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் மட்டும் செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில் போகும். நமக்கென்று ஒரு சித்தம் வைத்திருப்போமானால் தேவன் நம்மோடு இணைந்து வாழ முடியாது. அவரும் நாமும் சேர்ந்து வாழுவது தான் அவரை ஆராதிக்கும் விதம். நாம் இதனால் இயேசு கிறிஸ்துவை போல பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி அடைந்து பூரணமாகிறோம். பூரணம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்குள் போக முடியாது. பரலோகத்திலே குறை உள்ளவன் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பவர் மட்டுமல்ல, அவர் நமக்கு முன்மாதிரி. எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக இருக்கிறார். அப்படி வாழும்போது தான் மாசற்றவர்கள், குற்றமற்றவர்கள், பழுதில்லாதவர்களாக நாம் மாறி பூர்ணம் அடைய முடியும். கீழ்ப்படிதலிலே பூரணம், நீதியிலே பூரணம், பரிசுத்தம் என்பது அப்பொழுதுதான் நம்மிடம் உண்டாகியிருக்கும். இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை, இச்சிக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் நாம் தேவைகள் தேவனால் அருளப்படுகிறபடினாலே, தேவனை எதிர்பார்த்து வாழ்கிறபடினாலே நாம் இச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு வாழ்க்கையைத்தான்
நாம் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஃபார்முலாவை கை கொள்ளும்போது நாம் அடைய முடியும். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த பூரணமான ஒரு வாழ்க்கை நம்மை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது. நமக்காக வாழவில்லை, நம்மாலும் வாழவில்லை, நம்முடைய புத்தியை கொண்டு வாழவில்லை. தேவனாலே, தேவனுக்காக, தேவனை கொண்டு வாழ்கிறோம். இந்த ஒரு வாழ்க்கை தான் ஜெயமுள்ள பூரணமான வாழ்க்கை, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை.